இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்க வேண்டும், அதை காத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு சரித்திரத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தை, அது கற்பனையாக கூட இருக்கலாம், அந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்படி கனம் வந்தது என்று. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அவர் மலையில் வனாந்திரத்தில் பிரசங்கம் செய்வார். வனாந்திரத்தில் பிரசங்கம் செய்யும் பொழுது ஊரில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் தங்களுடைய வீட்டை விட்டு அங்கே ஓடி விடுவார்கள் பிரசங்கத்தை கேட்பதற்கு. அப்பொழுது ஒரு சில கள்ளர்கள் சேர்ந்து திட்டமிட்டாங்களாம். என்ன திட்டமிட்டாங்க? ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துன்னு யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாங்க, போயிடுறாங்க, இதுதான் நல்ல சமயம், நம்ம போய் கொள்ளையடிக்கலாம் என்று சொல்லி அந்த கள்ளர் 2 பேர் திட்டமிட்ட அந்த கள்ளர்கள் ஒரு வீட்டில் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வீடு இருந்தது. அந்த வீட்டில் எஜமானி அம்மா வேலைக்கார பெண்ணை விட்டு நீ வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி போயிருக்கிறாங்க. இந்த வேலைக்கார பெண் மாத்திரம் இருக்கிறா. திருடர்களுக்கு இது தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க, திருட போகிறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த சிறு பிள்ளைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. திருடர்களும் அவளை பார்த்து விட்டாங்க. பார்த்தோன்னே இவள் ஓட ஆரம்பித்தாள். எங்கே ஓடினால், ஓடி போய் எஜமானி, அங்கே பிரசங்கம் நடந்து கொண்டு இருக்கிற எஜமானி இடத்துல போய் சொல்கிறா, அம்மா நம்ம வீட்டில் திருடுறதுக்கு 2 திருடன் வந்திருக்காங்க. அவள் சொல்கிறாங்க, எஜமானி அம்மா, சரி தொல்லை பண்ணாத, நீ போய் வேலையை பார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. திரும்ப வீட்டுக்கு ஓடி வந்து வீட்டில் பார்க்கும்போது திருடர்கள் எல்லா காரியங்களையும், நல்ல விலை உயர்ந்த காரியங்களையும் எடுத்து மூட்டை கட்டி கொண்டிருக்கிறாங்க. இவளை பார்த்து முறைக்கிறாங்க. முறைத்தவுடனே திரும்ப இந்த பிள்ளை ஓடி போய் எஜமானிகிட்ட சொல்கிற, அம்மா எல்லா பொருளையும் மூட்டை கட்டுறாங்க, என்னை தொந்தரவு செய்யாத, நான் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எடுத்துகிட்டு போட்டோம் போ என்று சொல்லி அவளை விரட்டி விட்டாங்களாம். இந்த பெண் ஓடி வந்து பார்க்கும்போது அந்த திருடர்கள் அந்த மூட்டைகள்லாம் கட்டி கொண்டு புறப்பட ஆயத்தமாகி கொண்டிருந்தாங்க. பிரசங்கம் முடிந்தது. இந்த அம்மா வீட்டுக்கு வர நேரம். இந்த திருடர்கள் வந்த திருடர்கள் அந்த இதெல்லாம் அப்படியே போட்டு விட்டு நின்று கொண்டு இருக்கிறாங்க. இந்த அம்மாவை பார்த்தோன்னே கேட்டாங்க, அம்மா, உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பொருளையும் நாங்கள் திருடிட்டு போகிறோம் என்ற செய்தியை கேட்டோம், நீங்கள் இல்லை போனாலும் போகட்டும்னு சொல்லி அங்கேயே நீங்கள் இருந்தீங்களே, அப்படி என்ன தான் அங்கே இருந்ததுன்னா அந்த அம்மா சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை அது ஜீவன் உள்ள வார்த்தை, அது சுகம் கொடுக்குற வார்த்தை, அது ஆசீர்வாதத்தை கொடுக்குற வார்த்தை. இந்த பொருள் போனால் நான் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், சம்பாதித்து கொள்ளலாம், ஆனால் அந்த வார்த்தையை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆகவே தான் நாங்கள் உட்கார்ந்துருந்தேன், அந்த வார்த்தை தான் முக்கியம் என்ற உடனே இந்த திருடர்களுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, இயேசு கிறிஸ்துவில் அந்த வந்த திருடன் தான் பிற்காலத்தில் அந்த 2 திருடர்கள் தான் இயேசு கிறிஸ்துக்கு வலது பக்கத்தில் ஒருத்தனும் இடது பக்கத்திலும் அறைந்தார்கள் என்று ஒரு கற்பனையான ஒரு கதை இருக்கிறத வாசித்தேன். ஆகவே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை அந்த அம்மா, என் சொத்தே போனாலும் பரவாயில்லன்னு உட்காந்து கேட்டாங்க. அந்த அம்மா, என்னுடைய வீடில் முழுதும் கொள்ளையடிச்சிட்டு போனால் கூட பரவாயில்ல, ஆண்டவருடைய வார்த்தை பொன்னை காட்டிலும் அது பெரிய ஒரு விலையும் இருந்தது, அது முத்துக்களை பார்க்கிலும் சிறந்தது என்று கேட்டாங்களே, அதே போல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், அதை நம்ம காத்துக்கொள்வோம், அதன்படி செய்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களுக்காக கொடுத்திருக்கிற உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கவும், அதை தியானிக்கவும், அதை கை கொள்ளவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அதன்படி நாங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நீர் எங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.